வணக்கம் அன்பர்களே. இப்பொழுது மகரிஷிகள் என்று சொன்னவுடன் நம் கண்முன் வருவது என்ன? இடது அக்குள் பக்கம் ஒரு டீ வடிவ மரத்தினால் செய்யப்பட்டதொரு கட்டை, வலது கரத்திலோ ஒரு சிறு நீர் குவளை, நீண்ட தாடி மீசை, அடர்ந்த ஜடாமுடி. இதுதான் ரிஷிகளின் தனித்தன்மை தோற்றம். சரி, அந்த மரக்கட்டை என்ன ஊன்றுகோலா அல்லது கைத்தடியா? சுமார் 1.5 அடி இருக்கும், அவ்வளவுதான். இதை எப்பொழுதும் கைகளில் வைத்து கொண்டிருக்கிறார்களே, இது எதற்கு உதவுகிறது? என்ன பயன்? மேலும் கமண்டலம் என சொல்லப்படும் சிறிய நீர்க்குவளை, இது தாகம் ஏற்படும் போது தண்ணீர் அருந்தவா என்று கேள்வி எழும். இதற்கான விளக்கம் உங்களுக்கு தெரியுமா? பல பேருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. தெரியுமானால் நான் சொல்வது சரி எனப்படும் ஆயின் ஒரு லைக் கொடுங்கள். மேலும் உங்கள் நண்பர்களுடன் இதனை பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். அன்பர்களே, அது வெறும் மரக்கட்டையோ அல்லது அமரும்போது கை தாங்கலுக்காக வைத்து கொள்ளும் ஒரு உபகரணமோ அல்ல. அது சாமானியர்களது கண்களுக்கு வெறும் மரக்கட்டையாகவே தோன்றும். அதன் பெயர் பிரம்மதண்டம் என்பது. இது சக்தி வாய்ந்த ஒரு ஆயுதம், ஒரு கவசம். அதனை எதிரில் வைத்து கொண்டு நின்றால் எவ்வித அஸ்திரங்களோ பானங்களோ கதா ஆயுதங்களோ அவரை நெருங்கிட முடியாது. அதனை தூக்கி பிடித்து நில் என்று சொன்னால் எதிரில் ஆர்ப்பரித்து கொண்டு வரும் ராட்சசனும் இதர தீய சக்திகளும் அப்படியே ஸ்தம்பித்து நின்று போய்விட வேண்டும். இது ஒரு ரிஷிகளது ஒரு முறை. பிரம்மரிஷி வசிஷ்டர் மற்றும் முனி விஸ்வாமித்திரருக்கு இடையே தர்க்கம் ஏற்பட்டது. இதர ரிஷிகள் யாவரும் அவரை பிரம்மரிஷி என்று அங்கீகாரம் செய்துவிட்டார்கள். வசிஷ்டர் மட்டும் பிடிவாதமாக மறுத்து கொண்டே இருந்தார். விஸ்வாமித்திரருக்கு இது பெரும் கோபாவேசத்தை உண்டு பண்ணியது. இதன் காரணமாகவே வசிஷ்டர் அவரை அங்கீகாரம் செய்யவில்லை. அதான் பிறகு இறுதியாக விஸ்வாமித்திரர் வசிஷ்டருடன் போருக்கும் வந்துவிட்டார். க்ஷத்திரிய புத்தி இன்னும் அவரை விட்டு விலகவில்லை. ஆயுத பிரயோகம் செய்யவும் ஆரம்பித்து விட்டார். ரிஷிகள் யாருடனும் போர் செய்ய மாட்டார்கள். ஆகவே விஸ்வாமித்திரரின் அஸ்திரங்களுக்கு அவர் பதில் தாக்குதல் ஏதும் செய்யாமல் அமைதியாக பிரம்மதண்டத்தை தன் முன் நிறுத்தி வைத்து கொண்டு அமர்ந்திருந்தார். இறுதியாக விஸ்வாமித்திரர் என்ன செய்தார்? பிரம்மாஸ்திரத்தை ஏவிவிட்டார். இதை கண்ட தேவர்களும் ரிஷிகளும் பதறி போய்விட்டார்கள். இதென்ன விபரீதம்! பிரம்மாஸ்திரத்தை ஏவிவிட்டாரே விஸ்வாமித்திரர், வசிஷ்டரின் கதி என்ன என்றே பதவதைத்தார்கள். ஆனால் வசிஷ்டரோ மௌனமாக தன் பிரம்மதண்டம் எனப்படும் அந்த மரக்கட்டையை தன் முன் வைத்தார். அவ்வளவுதான். ஆவேசத்துடன் பாய்ந்து வந்த பிரம்மாஸ்திரம் வசிஷ்டரின் பிரம்மதண்டத்தினால் தடுத்து நிறுத்தப்பட்டு விட்டது. அதுவும் அல்லாமல் தண்டம் பிரம்மாஸ்திரத்தை அப்படியே உள்வாங்கி விழுங்கி விட்டது. அனைவரும் ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டனர். பிரம்மதண்டமோ அக்னி ஜுவாலை என
காணப்பட்டது. முடிவில் விஸ்வாமித்திரர் தன் தோல்வியை ஒப்புக்கொண்டு மீண்டும் தவம் செய்ய கானகம் சென்றார் என்பது நாம் அறிந்த ஒரு வரலாறு ஆகும். இது இராமாயணத்தில் வரும் ஒரு குறிப்பு. சரி, இரண்டாவதாக கமண்டலம் தாகம் தீர்க்க தண்ணீர் பருகுவதற்கு அல்ல. இது ஒரு பவித்திர புனித உபகரணம். அதிலிருந்து ஒரு துளி நீரை கையில் ஏந்தி பிடி சாபம் என்று எதிரில் இருப்பவர் மீது வீசினால் போதும். அடுத்த வினாடி அது அவரை தாக்கி அவரை அந்த சாபத்திற்கு ஆளாக்கிவிடும். ஆனாலும் அப்படி ரிஷிகள் செய்ய மாட்டார்கள். இது இயற்கைக்கு மாட்டார்கள். ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால் திரிசங்கு கதை. இங்கும் முக்கிய கதாபாத்திரம் விஸ்வாமித்திரர் தான். இது என்பது வரலாறு. இது இந்த கமண்டல நீரின் மகிமை. நண்பர்களே, இப்பொழுது ரிஷிகள் ஏன் இந்த பிரம்மதண்டம் மற்றும் கமண்டலம் வைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனை குறித்து ஓரளவிற்கு யாம் அறிந்ததை உங்களுடன் பகிர்ந்து கொண்டுள்ளேன். இதை நீங்கள் படித்து இது சரியானதா தவறா என்று சுட்டி காட்டும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போமாக.